ஆஸ்ட்ரோ டிவைன் நேயருக்கு வணக்கம். இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு 12 ராசிக்குள்ள இருக்க ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி அதை சரியாக்க முடியும், இல்லை ரொம்ப சரியா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை விட சரியா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமாக இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம், ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வணக்கம் மேடம், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன். இன்னைக்கு இந்த 12 ராசிகளில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றதை டீட்டெயிலாக எங்கள் நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ 12 ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் ஸ்பெஷல். ஸோ இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்கே கொடுத்தது இல்லை, மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்லை, ஏதோ எப்போவோ ஒன்று கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் மேடம்? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போகிறதால. பட் நம்ம ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம், ஆமாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு மார்கழி மாத பலன்கள் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்களில் ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே பார்ப்போம். நிறைய பஜனைலாம் பாடிட்டு ஆமாம் பக்திமயமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த மாதத்தில் இந்த டிவைன், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜாக இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்க போகிறோம். மேடம், அடுத்து கன்னி ராசிக்கான மார்கழி மாத பலன், இதில் அவங்களுடைய தொழிலும் வேலையும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், டபுள் மைண்ட் செட் இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த வேலையில் இருக்கலாமா வேண்டாமா, இந்த தொழிலை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, ஏதோ ஒரு வகையில் டபுள் மைண்ட் செட் இருக்குது. அந்த டபுள் மைண்ட் செட்டுக்கெலாம் ஒரு தெளிவு தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த மாற்றங்கள் எப்படின்னா பாசிட்டிவான மாற்றங்கள் நடக்கும். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவான மாற்றங்கள் நடக்கும் போது அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த டபுள் மைண்ட் செட்லேருந்து சிங்கிள் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. வேலையில் இருக்கலாமா வேணாமா, அவ்வளோதான். அதில் ஏதாவது ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த மாற்றம் அவங்களுக்கு நெகட்டிவாக அமையாது. என்னடா நம்ம இப்படி நினச்சி இப்படி ஆகிட்டு, ஓகே இது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள தேடி வரும். அப்போது இவங்க ஒரு கிளியரான மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அவங்களுக்கு இருக்க போகுது. நிறைய நன்மையான விஷயங்கள் நடக்கும். சில பேர் அப்கிரேட் ஆவாங்க, அவங்களுடைய தொழில் வேலையிலேருந்து நல்ல ஒரு அப்கிரேட் ஆவாங்க. ஸோ அந்த அப்கிரேட் ஆகும்போது கூட இவங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் இங்கே தவிடுபொடி ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சூப்பர் மேடம். இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் பணம் பொருளாதாரம் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் யார்கிட்டையாவது ஒரு நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது. ஸோ அது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பர்சன், ஒரு நல்ல மனிதர், இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளும் இல்லாமல் தெரியாத ஆளும் இல்லாமல் இந்த மிடில் இருப்பாங்க. அதாவது நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதுவும் ரிலேட்டடாக இல்லாமல் இருப்பாங்க. வேலை, அவங்களோட தொழில், இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு அட்வைசராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட இவங்க ஒரு நல்ல ஒரு சஜஷன் கேட்கலாம். அது கேட்கும் போது இவங்களோட ஃபேமிலிக்கு இவங்க என்ன பண்ண முடியும், ஃபினான்ஷியலாக இவங்க எப்படி ஃபேமிலியை டெவலப் பண்ணலாம், ஃபினான்ஷியலாக ஃபேமிலிக்கானது எப்படி பூர்த்தி செய்யலாம், ஸோ இவங்களே எப்படி இப்போது நிறைய பேர் சிங்கிளாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி எப்படி பில்ட் பண்ணலாம், அப்படி பில்ட் பண்ணால் நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும், எப்படி கொண்டு போகணும், இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு அறிவுரை வேணும் தான் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது இந்த ஒரு நபர் அவங்களுக்கு சரியான ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போது இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட இந்த பணம் பொருளாதாரம் சார்ந்த ஒரு அறிவுரை மேற்கொள்ளும் போது இவங்க ஃப்யூச்சர் நல்ல ஒரு ஃபேமிலி அமைச்சிக்கிறதுக்கும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்குமான நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும். இந்த ராசி ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்?
ஸோ கன்னிராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கிறாங்கன்னா அது வீட்டில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது வீட்டில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும். ஸோ அப்படி ஏற்பட்டு தான் அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அது ஒரு நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் அது தாராளமாக செய்யலாம். அப்போ சொன்ன வெற்றி தான். சொன்ன வெற்றி உடனே வெற்றி கிடைக்காது. கொஞ்சம் நெருடல் இருக்கும். சலசலப்பு இருந்து தான் அவங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுக்கணும். பட் இந்த மாதம் நான் சொல்லி ஆகணும்னு இருக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க தாராளமாக சொல்லலாம். அது கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லாமல் இருந்தால் 2 மாதத்தில் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்றவங்களாம் இந்த மாதம் சொல்லிடணும். ஸோ மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இவங்க ஃபீமேலாக இருக்கிறாங்கன்னா இவங்க கண்டிப்பாக இவங்க விட்டு கொடுத்து போகணும். அது அன்பால் விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும். மேலாக இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனைவியை நல்ல விதமாக பார்த்துக்கணும். அவங்களோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 சைட் பர்சனும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் எதுவும் பிரச்சனை வராமலும், பிரச்சனை இருந்தாலும் அது இந்த மாதம் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் நடக்கும். மேடம், இந்த ராசிக்கான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன மேடம்? ஸோ கன்னிராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் டிவைன் தரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, ரொம்ப அவங்களுடைய தனக்கு என்ன பிடிக்கும், தன்னுடைய ஆசை, தன்னுடைய சந்தோஷம், இதுக்கே மட்டும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அது எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள், லவ் சார்ந்த விஷயங்களை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது என்னென்னா மொத்தமாக இவங்க டைவர்ட் ஆவாங்க. மன ரீதியான ஒரு நிம்மதியான விஷயத்துக்கும் சரி, இல்லை வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் சரி டைவர்ட் ஆவாங்க. ஸோ இங்கே டிவைன் தரக்கூடிய கைடன்ஸே இந்த ரிலேஷன்ஷிப், இந்த லவ் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டிட்டு மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது இது எல்லாமே டைவர்ட் ஆகிட்டு இது எல்லாமே ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சு லவ் ஒரு அடிக்ஷனாக மாறிடும். ஆமாம், கண்டிப்பாக மன அமைதியே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போது இதை கொஞ்சம் முத்தி வச்சுட்டா இவங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கும், மற்ற விஷயங்களை சரி செய்யறதுக்கான ஒரு கால அவகாசமும் கிடைக்கும். அது ரெண்டுமே கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அப்போது இந்த ஒரு விஷயமும் கிளியர் ஆகிடும். ஸோ இது அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு டிவைன் மெசேஜாகவே இருக்குது. மேடம், இந்த ராசியை பற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மிக முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணணும், அவங்க என்னென்னலாம் பண்ண வேண்டாம், அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலையும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக, நிச்சயமாக ஐ ஓப்பனிங்ன்ற போது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸே இப்போது டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸில் அது ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம். இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அது பெருசாக நெகட்டிவாக இருந்ததை விட பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் தேங்க்ஸ் டு டிவைன், நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க. மேடம், இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இலையில் ஏதாவது எழுதி அதை தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதை எப்படி பண்ணலாம் மேடம்? கமெண்ட் பண்ணாலே போதும். நான் எப்போவுமே வியூவர்ஸ்க்கு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் அந்த டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும். ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க, அவங்க அதற்குள்ளேயே இருப்பாங்க. அதோட அந்த மைண்ட் தாட்டோட அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவரால் அவங்க லைஃப்பை மாற்றும். கண்டிப்பாக இதை டைப் பண்ணிவிட்டு ப்ரெடிக்ஷனில் என்ன வந்திருந்தாலும் இதை டைப் பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதல்கள், விஷஸ், விருப்பங்களை அதில் பதிவிடும் போது கண்டிப்பாக ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த மன திருப்தி அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும். இதுதான் கான்செப்ட். கண்டிப்பாக மேடம், உங்களை நேரில் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ராசி பலன் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி.